குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு நான் முழு மனதோடு நம்புகிறேன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் 2.5 months, ஆல்மோஸ்ட் 3 மாதம்னு நீங்கள் சொல்லலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா போன 1.5 வாரமாக நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், பைக் வந்த புதுசு வாங்கிட்ட பிறகு போகணுன்னு. ஆனால் வேலை விஷயமா நான் என்னால் போக முடியல. சரி, இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ரைடுக்கு போயின்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு தெரியல ஒரு 10-12 நாள் ரைடு இருக்கும். அதனால் சரி, இப்போ நம்மளுடைய ரைடு எங்கன்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் நேபாளுக்கு போகிறது. சரி, நேபாள் அப்புறம் கூட சேர்த்து ஐ மீன் நார்த் ஈஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்க பார்ப்போம் நம்ம எங்கே போகலான்னு. இன்னைக்கு என்னுடைய டெஸ்டினேஷன் லக்னோ இல்லாட்டி ஆக்ரா, ரெண்டில் எதனாச்சும் ஒன்று டெஸ்டினேஷனில் போவோம். இன்னைக்கு ஸ்டே பண்ணுவோம். அதிகமாக ஓட்ட மாட்டோம், முள்ளமாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம எங்கே போகிறோன்னு நம்ம இன் பிட்வீன் நம்ம டிசிஷன் எடுப்போம். இப்போதுக்கு வாங்க நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பயங்கரமாக ஜாம் ஆகிட்டுருக்கு. எனக்கு லாஸ்ட் 20 minutes ஆயிடுச்சு இந்த டிராஃபிக் ஜாமில். என்ன பண்ணுறது, டெல்லியிலேருந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படியே ஒரு இங்கே டிராஃபிக் ஜாம் கிடைக்கும் சொல்லாதீங்க. எல்லாத்துடைய ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னன்னா அது இது தான். நொய்டா அண்ட் கிரேட்டர் நொய்டா எக்ஸ்பிரஸ் வே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 24 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஆக்ரா எக்ஸ்பிரஸ் வேக்கு. 24 கிலோமீட்டர் நம்ம இதே இந்த எக்ஸ்பிரஸ் வேல இருக்கணும், ஹைவேல. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பிடிச்சிடுவோம் எது, ஆக்ரா, நொய்டா ஆக்ரா. அண்ட் ஆக்ராக்கு அப்புறம் நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஸ்ஸை பிடிக்கணும், அது லக்னோவுக்கு. அதுதான் லக்னோ எக்ஸ்பிரஸ் வே. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நான் ஸ்டாப் போகும், பரவாயில்ல. ஆனால் இங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ஏன்னா 100 km/h ஸ்பீடு. அதுக்கு மேலே போகக்கூடாது. நான் ஜஸ்ட்டு 70 கிட்ட தான் நான் மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரரில் உங்களை அனைவரையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? ஐ ஹோப் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. நீங்களும் ரைட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆக்ரா எக்ஸ்பிரஸ் வே வர போகிறோம், என்ட்ரு பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது கிரேட்டர் நொய்டா எக்ஸ்பிரஸ் வே முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து நேராக போனோமா நம்ம பரி சவுக் போயிடுவோம். இங்கேருந்து நம்ம ஆக்ரா, மதுரா, ஈவன் நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கும் எல்லாம் இந்த பக்கம் தான் போகிறது. இந்த பக்கம் நம்மளுக்கு ஜான்சி கூட வந்துடும், குவாலியர், ஜான்சி. ஆனால் இப்போ நம்ம எடுத்து போகிறது நார்த் ஈஸ்ட், நேபாள். डियर फ्रेंड्स, एंट्री आ गया
ஆயாச்சு. இதுதான் ஜலை நொய்டா ஆக்ரா எக்ஸ்பிரஸ்வே. இங்கே நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒன் வே உங்களுக்கு அரௌண்ட் 245 வரைக்கும் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 225 இருந்தது, ஆனால் இப்போ வந்து 20-25 ருபீஸ் அதிகமாக பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே பே பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பிரஸ்வேலையும் நம்ம பே பண்ணணும், அது லக்னோ எக்ஸ்பிரஸ்வே. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இங்கே நம்ம ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம நேராக கிளம்புவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிரேக், அதுவும் வந்து ஃபியூல் பிரேக். ஏன்னா நேற்றுக்கு வந்து நான் ஃபியூல் அப் பண்ணல, அதனால் வந்து இங்கே பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டோல் வரப்போகுது. இது ஜேவர். நோய்டாலேருந்து வந்தீங்களா இது ஃபர்ஸ்ட் டோல், அப்படி ஆக்ராலேருந்து வந்தீங்களா இது லாஸ்ட் டோல். ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 hours ஆகுது. அதிகமாக வந்து டிராஃபிக் ஜாம்லேயே போயிடுச்சு. அப்படி ஒரு ஜாம். எங்கப்பா भाई साहब नॉर्मल. இங்கே எவ்வளோப்பா? என்ன தெரிய மாட்டேங்கிறது. என்ன இது 95. ஓகே, டெல்லியில் மேபி 94 might be. अरे अंकल जी आगे हो जाइए, हमें भी डालने दीजिए प्लीज़. भैया जी फुल कर दीजिए, नॉर्मल. ஆக்சுவலி E20க்கு வந்து இந்த லிக்விட் கொடுத்துருக்காங்க ப்ரோ லியூப் போடுறதுக்கு. சரி, நம்ம இது போட்டு கிளம்புவோம். ஏன்னா இத்தனால் மிக்ஸ் இல்லை இதில் எல்லாம், அதனால தான் இது வந்து இதுலேருந்து கொடுத்தாங்க சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து. இது போட்டுக்கோங்க.
போட்டாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபில் பிரேக் ஆகிடுச்சு. 11 லிட்டர் வந்தது. ஆக்சுவலி இதில் ஆல்ரெடி இருந்தது இல்லை, அதனால தான். ₹1,081, 11.5 லிட்டர் பெட்ரோல் வச்சு. இப்போ இதுக்கு ரேஞ்ச் காமிக்குது 470. ஸோ நம்ம 470 வந்து லக்னோ போயிடலாம், நோ இஷ்யூ. Dear friends, ₹245. என்ன பண்ணுறது, எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. பின்னாடி வர ஏகப்பட்ட பைக்கோடைய லைன் ஆகிடுச்சு, அதனால தான். சரி, இப்போ வந்து ஆக்ரா வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக இப்போ போயிட்டு இருப்போம். இப்போ மதுராவில் வந்து எங்கேனாச்சும் நின்று எதனாச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நான் ஸ்டாப் மதுரா வரைக்கும் இப்போ நம்ம போவோம். ஓகே, ஆமாம். Dear friends, இன்னைக்குடைய செகண்ட் டோல்கேட் மதுரா. ஜேவர்லேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுக்கு 70 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் 40 மினிட்ஸ் எடுத்தது எனக்கு. அப்போ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் ஆக்ராலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துடணும் லக்னோவுக்கு, லக்னோ எக்ஸ்பிரஸ் வே. எடுத்தாச்சு. என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? டேய், சில பேர் ரொம்ப கொஞ்சம் ரூடாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி,
சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து இன்னும் வந்து ஒரு 360 கிலோமீட்டர் நம்ம லக்னோவுக்கு. அதுக்கப்புறம் பார்ப்போம் என்னன்னு. ஓகே, இங்கே 3 लाख की ஏதோ ஜஸ்ட் வந்தோம். நம்ம நிற்க வச்சிருக்க கொஞ்சம் பிரேக்கு. எங்கள் அண்ணன் ஏறி பார்த்துட்டு இருக்காரு பைக் எல்லாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. இது வந்து இப்போது 3வது டோல் வந்துடுச்சு எக்ஸ்பிரஸ்வே உடைய. இது லாஸ்ட் டோல். இதுக்கப்புறம் வந்து ஆக்ரா இங்கேருந்து இன்னும் ஒரு 15 to 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து லெஃப்டில் போயிடுவோம். ஆக்ரா லக்னோ எக்ஸ்பிரஸ்வே. அதுதான் இப்போ யோசிச்சுட்டு இருக்க, வந்து லக்னோ எக்ஸ்பிரஸ்வேயில் போயிடலாமா இல்லை நேஷ்னல் ஹைவே பிடிக்கலாமா இங்கேருந்துன்னு. ஏன்னா இப்போது 3:40 ஆயிடுச்சு. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், கான்பூர் ஸ்டே பண்ணலாமா இல்லை வந்து எப்படி என்ன பண்ணலான்னு. சரி பார்க்கலாம் வாங்க. लो भैया, खोल दे भाई। कहाँ खुल गया? ओके, आयिடுச்சு வந்தாயிடுச்சு ஆக்ரா. இங்கெல்லாம் யாருன்னா வந்தாங்களா ப்ளீஸ் சாப்பிடாதீங்க. ஏன்னா இங்கே ஓவர் ரேட். ஒரு சமோசா வாங்கினீங்களா 70 rupees. ஒரு ராஜ்மா சாவல் இல்லாட்டி சோலே சாவல் தால் சாவல் வாங்கினீங்களா அரௌண்ட் 200. அதனால் வந்து இங்கே அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்னாடி போனீங்களா மதுராவில் வந்து சிவா டாபா வருது. அங்கே சூப்பராக கிடைக்கும். ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் தான் அங்கே. ஆனால் நான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் மதுரா டோல்கிட்ட. இப்போ பார்க்கலாம், நேராக இப்போ நைட்டுக்கு தான் சாப்பிட்லாம். இப்போ எங்கன்னா ஒரு 5 மணிக்கிட்ட சாய் என்ன குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ராம்பாக் லெஃப்டில், ஆக்ரா ஸ்ட்ரைட். இது போர் ஆயிடுச்சு இந்த எக்ஸ்பிரஸ் வேல.
இப்போது லக்னோ எக்ஸ்பிரஸ்வே இருக்குது, அது இன்னும் 300 கிலோமீட்டர். அது இங்கேருந்து ஆக்ரா டு லக்னோ வரைக்கும் 300 கிலோமீட்டர் ஃபுல் எக்ஸ்பிரஸ்வே. ஒன்றுமே கிடையாது, இப்படி தான் இருக்கும். அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதில் போயிடலாமா இல்லை வந்து நேஷ்னல் ஹைவே பிடிக்கலாமான்னு. ஏன்னா நேஷ்னல் ஹைவேவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, பார்க்கலாம் வாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பிரஸ்வே அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ இது வந்து நேஷ்னல் ஹைவே. ஏன்னா நான் வந்து லக்னோ எக்ஸ்பிரஸ்வேலேருந்து போகல. இவனும் இப்போ போனேன்னா வந்து ஒரு 320 கிலோமீட்டர் மிகவும் ரொம்ப இதில் ஆகிடும். அதனால் வந்து நம்ம நேராக கான்பூருக்கு நேஷ்னல் ஹைவேலேருந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹைவேயும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து இடையில கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், டாபா ஹோட்டல்ஸ் எல்லாம். அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி. அப்படி எங்கேனாச்சும் ரெஸ்ட் கூட எடுக்கணுமா எடுத்துக்கலாம், எதனா இங்கே ஹோட்டல் எதுனா எடுத்துக்கிட்டு. அதனால் இப்படி இந்த வழியாகவே போயிடுவோம் நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமு கரெக்டாக 4 மணி ஆகுது. ஒரு 12 மணிக்கிட்ட வீட்டை விட்டேன் நான். ஓகே, இன்னைக்கு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம வந்து போக முடியுதுன்னு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நேஷ்னல் ஹைவே A1 இருக்கிற. இது வந்து குவாஹாட்டி எல்லாம் தாண்டி பங்களாதேஷ் வரைக்கும் போவோம் இந்த ஹைவே. பங்களாதேஷ்னு இல்லை, இது வழியாக நீங்கள் நம்ம வந்து ஈவன் ஏஷியா கூட போகலாம். லைக் மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், அந்த ரூட். இது ஃபுல் கனெக்ட் ஆகுது. இது முன்னாடி போய் இப்போ அந்த ரூட்டில் தான் நான் இருக்கேன். இப்போ வந்து ஃபிரோசாபாத் போயிருக்கு. இப்போது இட்டாவா முன்னாடி இருக்கு, இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி இட்டாவாவில் தான் நான் தங்க போகிறேன். ஏன்னா வந்து கோல்டு வேறு ஆயின்ட்டுருக்கு. அதனால தான் வந்து இப்போது அதுக்கு மேலே ஓட்டுறது சரியில்லை. இப்போது இட்டாவா இன்னும் ஒரு 68 கிலோமீட்டர்னா அரௌண்ட் இப்போது 4:30, 6 o'clock வரைக்கும் எல்லாம் போயிடலாம் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் எதனா ஒரு ரூம் எடுத்துகிட்டு இன்றைக்கி தங்கிடுவோம். அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து ஒரு 7 o'clock விட்டுட்டோமா. ஏன்னா நாளைக்கு நான் வந்து கான்பூர் போகணும். கான்பூரில் போய் வந்து பைக்கோடைய அந்த ஆர்பிஎம் அன்லாக் பண்ணணும். அது பண்ணிட்டோமா அப்புறம் வந்து நான் ஸ்டாப்பாக போயிடலாம். நாளைக்கு டெஸ்டினேஷன் பீகாரில்.
பீகார் நாளைக்கு போயிடலாம். சரி, இன்னும் லன்ச் எதுவும் பண்ணல. சரி, ஒரே தடவை டின்னர் பண்ணிக்கலான்னு நான் போயின்னு இருக்கேன். இப்போ இடையில மட்டும் எங்கன்னா ஒரு எதனா டாபா எதனா பார்த்துட்டு ஒரு காஃபி எதனா குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ரோட் கண்டிஷன் எல்லாமே செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது ரோடு. ஆனால் முன்னாடி தரல எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது வழியாக வந்து ரொம்ப பேர் கொல்கத்தாக்கெல்லாம் போவாங்க. சிலிகுடி, கொல்கத்தா, குவாஹாட்டி, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், சிக்கிம், பூட்டான் எல்லாம் இந்த ரூட் தான். நம்ம கூட வந்து இது கூட வந்துட்டுருக்கு அந்த பக்கம் லக்னோ எக்ஸ்பிரஸ்வே, ஆக்ரா லக்னோ. ஆனால் அதில் போனோமா காஞ்சி போகணுந்து, அது ஒன்றுமே கிடையாது. ஹோட்டல் இருக்காது. 100 கிலோமீட்டரில் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கும். இங்கே பரவாயில்ல, அடிக்கடி நல்லா ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டுருக்கு, டாபா வந்துட்டுருக்கு, ரூம்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் திஸ் இஸ் சேஃப், பரவாயில்ல. சரி, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. ஓகே, இட்டாவா வந்தாச்சு நான் ஃபைனலி. இப்போது ரூம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் எங்கேயுமே சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது. ரூம் கிடைச்சாலும் அதில் டிவி இல்லை. ரூம் கூட வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால தான் சரி கொஞ்சம் இன்னும் முன்னாடி போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். பார்க்கலாம். இப்போ தான் ஜஸ்ட் 6 மணி ஆயின்ட்டுருக்கு. ஆனால் அப்படி தெரியுது இப்போ தான் ஒரு 10 மணி மாதிரி. ஐயோ, ஓகே, பார்க்கலாம் வாங்க. எங்கேனாச்சும் ரூம் எதனா கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வரைக்கும் ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. ரோடுடைய குவாலிட்டி ஆகட்டும், ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் குளிராக கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவ்வளோ குளிர் எடுக்கல இப்போ வரைக்கும். ஜஸ்ட் ரைடிங் ஜாக்கெட் தான் போட்டுருக்கேன். இது என்னவோ டாப் பாக்ஸில் தான் இருக்குது மேலேயே ஜாக்கெட்டு, வின்டர் ஜாக்கெட். சரி, அதிகமாக எடுத்துடுச்சுன்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்தாச்சு. இங்கே தான் கான்பூர் கிட்ட. கான்பூர் ஜாஸ்தி தூரம் எல்லாம் பக்கம் தான் இருக்குது. இங்கேருந்து வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், காலையில் கிளம்பும்போது வண்டியை அப்படியே வந்து அதோடைய ஆர்பிஎம் அன்லாக் பண்ணிவிட்டு நேராக வந்து நாளைக்கு பார்டருக்கு வரைக்கும் போயிடலாம், நேபாள் பார்டர் வரைக்கும். அதுதான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டேன். நல்லா ஓடிச்சு பைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இங்கே தான் பிரிட்ஜ்வாசி ஹோட்டல் அண்ட் பேலஸ் இங்கே வந்திருக்கு. இங்கே தான் ரூம் எடுத்திருக்கேன். அவ்வளவும் நல்லா இல்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சுமாராக இருக்குது. காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ரூம் எல்லாம் எப்படின்னு. ரூமு இது டோர் ஒரு தடவை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்குவேன். இன்னைத்தோடைய வீடியோ நேபாள் ட்ரிப்போடைய இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட். இது ஃபர்ஸ்ட் டே. போக போக வந்து பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னவோ நல்லா போயிருக்கு. மீண்டும் மிச்சம் இருக்கிற ஜேர்னி கூட வந்து நல்லா போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அங்கே நான் இப்போ சாப்பிட வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் தங்கியிருக்கிறேன். 102வது நம்பர்.
இதுதான் சிம்பிள் ரூமு. ரொம்ப மோசமா கொடுத்துருக்குறான். என்ன பண்றது? இங்க ஹைவே பக்கத்துலயே பைக் அங்க பக்கத்துலயே நின்றுருக்கு. பரவாயில்ல, இது ஒரு நல்ல கிளீன் டாய்லெட் பாத்ரூம். நோ இஷ்யூ. சரிங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் டே ஃபர்ஸ்ட். நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, குட் நைட், பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம்.